பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய நாள்ல இருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம ஓத வேண்டிய 2 இஸ்முகளை பத்தி நம்ம சொல்ல போறோம். இதை ஓதினால் போதும் உங்களுடைய துவாக்கள் கபுலாக்கப்படும், உங்களுடைய கஷ்டங்கள் நீக்கப்படும் சொல்லலாம். அதுலயும் இந்த ஜும்மாவுடைய நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்கியமான நாளாக இருக்குது. இன்னும் இந்த இறுதி பத்துல இருக்கக்கூடிய ஜும்மால நம்ம செய்ய வேண்டிய நினைவுபடுத்த வேண்டிய ஒரு அமலும் இருக்கு. அந்த அமலையும் நம்ம முதல்ல நினைவுபடுத்திடுறோம். இதற்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துல நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி நம்ம நினைவுபடுத்துறோம். முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் விவசாயியாக வாழ்ந்து வந்திருக்காரு. அப்ப அந்த ஊர்ல பெரும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. பஞ்சம் ஏற்பட்ட போது பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மழை வராம எப்படிதான் நம்ம பிசினஸ் செய்வோம், நமக்கு எப்படிதான் விளைச்சல் இருக்குமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க விவசாயிகள் எல்லாம். ஆனா ஒருவர் என்ன பண்றாரு, நடந்து வந்துட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது பாக்குறாரு, மேகங்கள் கூடி இருக்கு. மழை வரப்போகுதுன்னு நினைச்சுக்காரு. ஆனா அந்த மேகங்கள் கூடின மாதிரி மழை வராம அதுக்கு பதில் என்ன பண்ணுதுன்னா அந்த மேகங்கள் உருண்டு ஓட ஆரம்பிக்குது. ஏன் இந்த மேகங்கள் ஓடுது? அப்போ ஓடிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு. அதனால அதை துரத்திட்டே போறாரு. அப்படி துரத்திட்டே போகும்போது கரெக்டா ஒருத்தவங்களுடைய வயல் வரும்போது மட்டும் கரெக்டா அந்த இடத்துல என்ன பண்ணிடுது, மழையா பொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோட இந்த மேகங்கள் என்ன ஆயிருது, கரைஞ்சு போயிருது. அதை பார்த்துன்னா அவருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன இவர் செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் மேகங்கள் ஓடி போய் மழை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதை போய் என்ன பண்றாரு, அவர்கிட்ட கேக்குறாரு, இப்படி நடந்துச்சு, நான் பார்த்தேன், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சந்தோஷமா சிரிச்சுட்டு, அப்படிதான் நடந்துச்சா உண்மையாலுமே அப்படிங்கறதை கேட்டுட்டு, எனக்கு தெரியல, ஆனாலும் நான் ஒரு சில விஷயங்களை செய்யறேன், அதனால கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய வருமானத்துல வயல்ல வரக்கூடிய காசை 3 பங்கா நான் பிரிச்சிருவேன். ஒரு பங்கு மறுபடியும் தொழிலுக்கு முதலாக போட்டுருவேன். 2வது பங்கு என்ன பண்ணுவேன்னா நான் ஏழை எளியவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு சதக்கா செஞ்சிருவேன். 3வது பங்கு என்ன பண்ணுவேன்னா என்னுடைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒதுக்கி கொள்வேன். அதுதான் நான் பாத்தீங்கன்னா இந்த வயல்ல இருந்து வரக்கூடிய காசை எப்போதும் நான் செய்யக்கூடிய ஒரு முறையா இருக்கு. ஒருவேளை அதனால கூட இந்த மழை எனக்கு பெஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அல்லாஹ் சதக்கா செய்வதை ரொம்ப நேசிக்கிறான். ஜகாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா செல்வந்தர்களுக்கு தான் கடமை. செல்வந்தர்கள் நம்ம சொல்றோம், முதல்ல சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பவுன் இருந்தா நம்ம காசு கொடுக்கணும், யார் யாரெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கணும். சும்மா பாத்தீங்கன்னா நம்ம செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ அதுக்குள்ள வராத மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்கன்னா இப்ப ஒரு திருமணத்துக்கே போடுறாங்க, பெண் வீட்டார் போடுறாங்கன்னாவே அந்த நகையாற்று இருக்கு, அந்த பெண்ணிட்ட இருக்குன்னா அதனுடைய அளவை பொறுத்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும், சதக்காத் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம நிறைவேற்றி வர வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதக்காங்கிறது பார்த்தா நமக்கு ஜகாத் கடமையாகவே இல்லாட்டினாலும் சரி, நம்மளால முடிஞ்ச உதவி மத்தவங்களுக்கு செய்யறது சதக்கா. அந்த மாதிரி சதக்கா கொடுப்பது பாத்தீங்கன்னா இந்த இறுதி பத்துல ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்குன்னா காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்துல தான தர்மங்களை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஜும்மா நாள்ல இந்த ஒரு அறிவிப்பை சொல்றோம். எப்படி ஒரு விவசாயியா இருந்தாலும் கூட அவருடைய சதக்காவின் காரணமாக அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஸ்பெஷலா அருள் புரியிறானோ, உலகமே கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அல்லாஹ் பார்த்து கொள்வதற்காக நீங்க சதக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமலை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இறுதி 10 நாள்ல டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா யார் வேணா எதிர்பார்த்து வருவாங்கல்ல, இந்த காசு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுங்க. யார்கிட்ட வேணா கொடுத்துக்கோங்க. இல்ல பள்ளிவாசல் கிட்ட இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க, ஆண்கள்ட்ட கொடுத்துடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, டெய்லி இந்த இறுதி 10 நாட்கள், இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நமக்கு ரமலான் வரைக்கும். அந்த ஒரு வாரமும் டெய்லி சதக்கா செய்யுங்க. குறைஞ்சது 1 ரூபாவாவது செய்யுங்க. அதுல இருந்து நீங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பான். இன்னும் இறுதி 10 நாளுடைய சுண்ணத்துல ஒண்ணு சதக்காவாக இருக்குது. அப்ப அதை நீங்க செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த ஜும்மாவுடைய நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த 2 வார்த்தை, யா முஜீபு யா வஹாபு, அதாவது துவாவை ஏற்பவன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை 21 முறை ஓதுங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உங்க துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு எதெல்லாம் நெருக்கடியா இருக்கோ, பண நெருக்கடி இருக்குது, கடன் இருக்குது, மனிதர்களால் நெருக்கடி இருக்குது, உடல் ரீதியாக நெருக்கடி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தா அந்த நெருக்கடியெல்லாம் போக்கி ஜகாத் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம நிறைவேற்றி வர வேண்டியிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சதக்காங்கிறது பார்த்தா நமக்கு ஜகாத் கடமையாகவே இல்லாட்டினாலும் சரி, நம்மளால முடிஞ்ச உதவி மத்தவங்களுக்கு செய்யறது சதக்கா. அந்த மாதிரி சதக்கா கொடுப்பது பாத்தீங்கன்னா இந்த இறுதி 10 ரொம்ப சிறப்பு. எந்த அளவுக்குன்னா காற்றை விட வேகமாக நபி ஸல்லல்லாஹு
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதி பத்துல வந்து தான தர்மங்களே செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ஜும்மா நாள்ல இந்த ஒரு அறிவிப்பை சொல்றோம். எப்படி ஒரு விவசாயியா இருந்தாலும் கூட அவருடைய சதக்காவின் காரணமாக அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வந்து ஸ்பெஷலா அருள் புரியிறானோ, உலகமே கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அல்லாஹ் பார்த்துக் கொள்வதற்காக நீங்க சதக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அமலை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இறுதி 10 நாள்ல டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யார் வேணா எதிர்பார்த்து வருவாங்கல்ல, இந்த காசு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுங்க. யார்கிட்ட வேணா கொடுத்துக்கோங்க. இல்ல பள்ளிவாசல் கிட்ட இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க, ஆண்கள்ட்ட கொடுத்துடுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து இந்த இறுதி 10 நாட்கள் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு நமக்கு ரமலான் வரைக்கும். அந்த ஒரு வாரமும் டெய்லி சதக்கா செய்யுங்க. குறைஞ்சது ஒரு ரூபாவாவது செய்யுங்க. அதுல இருந்து நீங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா அதை பன்மடங்காக வந்து திருப்பி கொடுப்பான். இன்னும் இறுதி 10 நாளுடைய சுண்ணத்துல ஒண்ணு சதக்காவாக இருக்குது. அப்ப அதை வந்து நீங்க செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த ஜும்மாவுடைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த 2 வார்த்தை, யா முஜீபு யா வஹாபு, அதாவது துவாவை ஏற்பவன் தாராளமாக கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை வந்து 21 முறை ஓதுங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க. கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்க துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். உங்களுக்கு எதெல்லாம் வந்து நெருக்கடியா இருக்கோ, பண நெருக்கடி இருக்குது, கடன் இருக்குது, மனிதர்களால் நெருக்கடி இருக்குது, உடல் ரீதியாக நெருக்கடி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தா அந்த நெருக்கடியெல்லாம் போக்கி தாராளமாக அல்லாஹ்வும் நல்லதை கொடுக்கறதுக்கு அது போதுமானதா இருக்கும். அதனால இதை வந்து ஓதிக்கொள்ளுங்க. கண்டிப்பா சதக்காவும் செய்துவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.